ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. கட்சியை மறுசீரமைப்பு செய்து கட்சியின் தலைவர் தனது தவறுகளை திருத்திக் கொண்டால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு எவரினதும் ஒத்துழைப்பு அவசியம் இல்லை என அந்த கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என கேட்கப்பட்டதற்கு, ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைய வேண்டும் என ஒரு தரப்பினர் விரும்புகின்றனர். சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். எதிர்காலத்தில் கட்சியை மறுசீரமைப்பு செய்து கட்சியின் தலைவர் தனது குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் கட்சியில் இருந்து விலகி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்வர். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய நான் எதிர்பார்க்கவில்லை. தொடர்ந்தும் ஐக்கிய மக்கள் சக்தியிலேயே இருப்பதற்கு எதிர்பார்க்கின்றேன். கட்சியின் தலைவரே இது தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டும். கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசா ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவதாக கூறினால் நீங்கள் இணைந்து கொள்வீர்களா என கேட்கப்பட்டதற்கு, அது பற்றி சிந்திக்க வேண்டும். அவ்வாறு நடக்கும் என நான் எதிர்பார்க்கவில்லை. ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி எவ்வாறானது என்பதை என்னை விட எமது கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசா நன்கறிவார். எனவே சஜித் பிரேமதாசா கட்சியை மீள கட்டியெழுப்ப வேண்டும். அவர் சிறந்த தலைவராக செயல்பட வேண்டும். எதிர்க்கட்சிக்குள்ள பொறுப்புகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு செயல்பட்டால் ரணில் விக்ரமசிங்கவின் ஒத்துழைப்பு எமக்கு அவசியமில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியிலேயே அதிக பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியில் அவ்வாறு இல்லை. இந்த இரு கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே எனது தனிப்பட்ட கருத்து என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.